கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம லேராகவும் 20வது அதிகாரத்தில் நேற்று பார்த்துட்டு இருந்தோம். அதிகாரத்தில் என்னென்னா, கர்த்தர் வந்து மோசே நோக்கி என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் புத்திரோடு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், மோசே பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரோடு என்ன சொல்லணும் அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்களும் இஸ்ரவேல் வம்சத்தாரில் வாசம் பண்ணுற அந்நியர்களிலும் எவனாயிலும் சந்ததியில் என்ன ஒரு பிள்ளையை என்ன செய்வது மூளைக்குன்னே கொடுக்கக்கூடாதுங்கிறார். அப்படி மூளையை கொடுத்தா பிள்ளையார் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்க வந்து கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்களாக இருந்துட்டு விக்கிரகத்துக்கு தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுத்தா பிள்ளை என்ன செய்யணும், கொலை செஞ்சிடணும், விக்கிரகத்துக்கு போனால் கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து யாருன்னா தேசத்து ஜனங்கள் தான் அனுப்பினா அவனை கல்லெறிஞ்சு என்ன செய்யுமா கொண்டுறணுமா. விக்கிரகத்துக்கு பின்பற்ற போனால் கல்லெறிஞ்சு எரிய கொண்டு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தை நினைச்சக்கூடாது, ஒருத்தரும் தீட்டுப்படுத்தக்கூடாது, தீட்டுப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நினைச்சக்கூடாதான், பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாதான். அடுத்தது தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை என்ன செய்து மூளைக்கு கொடுத்தா, விக்கிரகத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை திருமணம் விக்கிரக பின்பற்றவங்களுக்கு தன்னுடைய பிள்ளையை திருமணம் செய்து கொடுத்தா அவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யணுமா எதிர்த்து நிற்பாருங்க கர்த்தர். அதனால் அவனை நினைச்ச ஜனத்தில் இல்லாத படிக்க இருந்தவன் அறுப்புண்டு போக பண்ணுவாரான். ஆனால் அப்படிப்பட்டவங்க நம்முடைய சந்ததியில் யாராவது விக்கிரகத்தை பின்பற்றவங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துச்சுன்னா, மொலையை பின்பற்றினா, மொலைகனால விக்கிரகம் அதை பின்பற்றினா தேசத்து ஜனங்களை என்ன கல்லறிந்து கொல்லணும்னு சொல்லி பார்த்தோம். அப்படி அவங்க கல்லறிந்து கொள்ளை செய்யாதபடிக்கு கண் சாடை காட்டினவர்களாக இருந்தால், கண் சாடை காட்டிட்டு கொலை செய்யாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அந்த மனிதருக்கும் அவர் குடும்பத்துக்கும் விரோதமாக கர்த்தர் என்ன செஞ்சாராம், எதிர்த்து நிற்பாராம். எதிர்த்து நின்று அவனையும் அவனுக்கு பிறகு யாரெல்லாம் மோலக உபச்சார மார்க்கமாக என்ன செய்கிறாங்க பின்பற்றுறாங்களோ அவர்கள்லாம் ஜனத்தில் இராதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருவாராம், அறுப்புண்டு போக பண்ணிடுவாராம். அடுத்தபடியாக யாரெல்லாம் அஞ்சனா பார்க்குறாங்களோ, குறி சொல்கிறார்களோ அவர்களும் என்ன செய்கிறாங்க, அவர்களும் ஜனத்தில் இராத படிக்க வச்சுருவாராம், அறுப்புண்டு போக பண்ணுவாராம். ஏன்னா அப்படி அஞ்சனை பார்க்கலாம் குறி சொல்கிறவர்களையும் அவங்களும் என்ன செய்கிறாங்க, ஆத்மா நினச்சது சோரம் போக பண்ணிடுறாங்க. அப்படிப்பட்டதுனால அந்த ஆத்மாவுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செஞ்சுவார், எதிர்த்து நின்று அவங்கள அறுப்புண்டு போக பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆனால் நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசுத்தராக இருங்க, நான் உங்களுடைய தேவனாய கர்த்தர், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய கட்டளையில் நீங்கள் என்ன கை கொண்டு நடவுங்க, நான் உங்களை என்ன செய்து பரிசுத்தமாக்குறேன், நான் பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறேன், அதனால் நீங்கள் பரிசுத்தமுள்ளலாம் இருக்கணுமே தவிர விக்கிரகத்தை நினச்சக்கூடாது, பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறார். அடுத்தபடியாக தன் தகப்பனையும் தன் தாயையும் யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ சபிக்கிறவங்க என்ன செய்யணுமா, கொலை செய்யப்பட கடன்மா. தகப்பனையும் தாயையும் சபித்ததுனால அந்த இரத்தப்பலி என்ன செய்யுமா அவங்க மேலே நிச்சயமா இருக்குமா. அதனால் தகப்பன் தாயும் சபிக்கக்கூடாதான். அடுத்தபடியாக ஒருவன் பிறனுடைய மனைவியோட என்ன செய்யறான், விபச்சாரம் செஞ்சான்னு வச்சுக்கிடும். அப்போ பிறனுடைய மனைவி விபச்சாரம் செஞ்சுட்டு அந்த பிறனுடைய மனைவியை விபச்சாரம் செஞ்சவனே என்ன செய்யணுமா, கொலை செய்யணுமா. அடுத்தபடியாக ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியோட தாய், அதனால் அப்படிப்பட்டவரோட பாவம் செய்ததாக இருந்தால் அவர்கள் இருவருமே என்ன செய்யுமா, கொலை செய்யணுமா. அந்த இரத்தப்பள்ளி அவர்கள் தலையின் மேல் என்ன செய்யுமா, அந்த இரத்தப்பள்ளி அவர்கள் தலையின் மேலே இருக்குமா. அடுத்தல ஒருவன் தன் மருமகளோட என்ன செய்கிற பாவம் செஞ்சான்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அவர்களும் 2 தன் மருமக்களோட பாவம் செஞ்சால் மருமகளே என்ன செய்யணும், கொலை செய்யணும், பாவம் செஞ்சவனையும் கொலை செய்யணுமா. அப்படி 2 பேரும் என்ன செய்யணுமா, கொலை செய்யணுமா. ஏன்னா இவங்க வந்து அருவறுப்பான காரியங்களை செஞ்சுட்டாங்க. ஒரு வீட்டில் இருந்துட்டு மருமகளை பாவம் வச்சதுனால அருவறுப்பான காரியங்களை செஞ்சதுனால அவர்களை கொலை செய்யணுமா 2 பேரையும். ஆனால் ரத்தப்பள்ளி அவர்கள் மேலே தான் இருக்குமா, நம்ம கொலை செஞ்சவங்க மேலே ரத்தம் வராது. அப்போ அடுத்தவனுடைய மனைவியோட பிரவேசிக்கணும் கொலை செய்கிறோம், அப்போ அதுவும் ரத்தப்பள்ளி அவங்களுக்கு தான், நம்ம மேலே வராதுன்னு சொல்கிறாரு. ஒருவன் எடுத்தனா ஒருவன் பெண்ணோட சம்யோகம் பண்ணுறது போல் ஆணோட என்ன செய்கிறான்னா சம்யோகம் பண்ணுறான். அதான் இப்போ வந்து நம்ம என்னது பார்க்குறோம், அந்த ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணுன்னு சொல்லி திருமணம் முடிச்சுட்டு இருக்காங்களா. இதெல்லாம் என்னது பைபிளில் ஏற்கனவே இருக்குது. ஒருவன் பெண்ணோட சமயோகம் பண்ணுற போல் ஆணோட சமயோகம் பண்ணுனா அவனை என்ன செய்கிறான், அருவறுப்பான காரியங்களை செஞ்ச அப்படின்னால அவர்கள் 2 பேரும் நிச்சயமா கொலை செய்யப்பட வேணுமா. அந்த இரத்தப்பள்ளி அவர்கள் தலையின் மேலே தான் இருக்குமே தவிர மற்றவங்க மேலே இருக்காது, கொலை செய்ய மேலே இருக்காது. அடுத்தபடியாக ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவனுடைய தாயையும் நினைச்சக்கூடாது, பாவத்துக்கு இழுக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் அது வந்து என்னது முறைகேடு. தாயும் மகளையும் பாவத்துக்கு இழுக்கிறதுனால முறைகேடு இருக்கிறதுனால அவர்களையும் என்ன செய்யணுமா, அக்கனியில் என்ன செய்யணுமா, சுட்டி எரிச்சிடணுமா, அவங்களும் இவரோட இருக்கக்கூடாதான். அப்புறம் ஒருவன் நினச்சிடணும் மிருகத்தோட யாராவது புணர்ச்சி செய்கிறான்னு வச்சுக்கிடும், மிருகத்தோட பாவம் செய்யணும்னு நினச்சாலும் அவங்களும் என்ன செய்யணுமா, மிருகமும் அந்த யார் பாவம் செஞ்சால் அவங்களும் என்ன செய்யணுமா, கொலை செய்யப்படணும். ஒரு ஸ்திரீ வந்து யாரோ ஒரு மிருகத்தோட என்ன செய்கிறா,
பாவம் செஞ்சான்னு வச்சுக்கிடும். அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் என்ன செய்யுமா கொலை செய்யணுமா. இரு ஜீவனை கொலை செய்யப்படணும். அந்த ரத்தப்படி அது இவங்க தலையின் மேலே தான் நிச்சயமா இருக்குமா. கொலை செஞ்சவங்க மேலே வராது, பாவம் செஞ்சவங்க மேலே அந்த ரத்தப்பழி வரும். ஒருவன் தன் தகப்பனுக்காவது இல்லைன்னா தாய்க்காவது குமாரத்தியா இருக்கிறாங்க, தன்னுடைய கூட பிறந்த சகோதரி. அப்படி சகோதரியை சேர்த்து கொண்டு அவர்களோடு பாவம் செய்தால் அவர்களையும் என்ன செய்யுமா. அது வந்து கூட பிறந்த சகோதரியோட பாவம் செஞ்சதுன்னா அவர்களும் கண்களுக்கு தேச ஜனங்கள் கண்களுக்கு முன்பா இல்லாதபடிக்கு அவர்களே என்ன செய்யுமா கொலை செஞ்சிருமா, அவங்கள அற்புண்டு போவாங்களாம். அதனால அந்த இது வந்து அவங்கள வந்து கொலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டோம். கொலை செய்கிறவங்க அந்த அக்கிரமத்தை அவங்களே தான் சுமத்துறாங்க தவிர கொலை செஞ்சாங்க சுமக்க முடியாது. ஏன்னா அவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. பாவம் செஞ்சதுனால அவங்க கர்த்தருடைய கட்டளையின்படி அவங்கள என்ன கொலை செய்யணும். அதனால அந்த பாவம் வந்து கொலை செஞ்சவங்களை வந்து என்ன செய்யாது, பிடிக்காது. அடுத்தபடியாக ஒருவன் என்னதான் சூதக ஸ்திரியோட என்ன செய்யறான், பாவம் செஞ்சான்னு வச்சுக்கிடும். அப்போ சூதக ஸ்திரியோட அவள் உதிர ஊற்றி நிற்கிற வரைக்கும் என்ன செய்யணுமோ அவளை தொடக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்களும் என்ன செய்யுது, ஜனத்தில் இராதபடிக்கு அவர்களும் என்ன செய்யணுமா, அர்ப்பண்டு போகணுமா. இவ்வளோ ஒருவன் உன் தாயினுடைய சகோதரி யார், சித்தி. அப்படிப்பட்டவங்களோடும் அப்பாவுடைய தகப்பனுடைய சகோதரி அது அத்தை, இவர்களோட நினைச்சக்கூடாதான் பாவம் செய்யக்கூடாது. அப்படிப்பட்டனால இவங்க வந்து என்னது, அவங்களோட நெருங்கின நண்பர்கள், நெருங்கின இனம். தாயோடையும் தகப்பனோடையும் பிறந்தவர்கள் நமக்கு நெருங்கின இனம். அதனால அப்படிப்பட்டவர்களோடு பாவம் செஞ்சாலும் அவர்களும் என்ன செய்வாங்களாம், அக்கிரமத்தை சுமப்பாங்களாம். அடுத்தல நம்மளுடைய தகப்பனின் சகோதரியோடையும் அவங்க பாவம் செய்யக்கூடாது. தகப்பனுடைய சகோதரியும் பாவம் செஞ்சாலும் அவங்களும் என்ன செய்யணுமா, அவங்களும் தந்ததில் இராதபடிக்கு அற்பட்டு போக பண்ணணுமா. ஒருவர் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ண, தன்னுடைய சகோதரன் மனைவியாக இருக்கட்டும், சகோதரனுக்கு தான் மனைவி தவிர அதை வந்து செஞ்ச விவாகம் பண்ணினா அது வந்து அசுத்தமாக. அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்யக்கூடாதான், அவங்களுக்கு சந்தானமே இருக்காதான், குழந்தை பாக்கியமே இருக்காதான். அப்படிப்பட்டவங்களும் என்ன செய்யணுமா, தனத்தில் இராதபடிக்கு அற்பட்டு போக. அந்த தேசத்து ஜனங்கள் வந்து தேசம் வந்து அப்படிப்பட்ட அருவறுப்பாக செஞ்சவங்கள தேசம் கைக்கு போட்டுருமா. ஏன்னா தன்னுடைய மனைவி இருக்கிறா, தன்னுடைய சகோதரனுடைய மனைவி இருக்கிறா. அப்போ சகோதரனுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடுது. அதனால் கத்தடிச்சிருவார், தேசம் அவர்களை கைக்கு போடாதபடிக்கு நீங்கள் நினச்சி கட்டளையாகவும் கை கொண்டு நியாயங்களை கை கொண்டு அவங்கள நினச்சிருங்க கொண்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம நினச்சிருக்கோம், கத்தருடைய கட்டளைகள் கற்பனை என்ன சொல்லியிருக்கோ இதன்படி தான் நம்ம நினச்சிருமா நடக்கணுமா. அப்புறம் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு முன்பாக துரத்தியுடைய ஜனத்தின் வழிபாடுகளை நீங்கள் நினச்சிங்க நடக்காதுங்கிறார். எப்படின்னா இப்போ வந்து இது கானான் தேசத்துக்கு அவங்க போன பிறகு தான் சொல்லியிருக்க. இப்போ இஸ்ரேல் தேசத்துலேருந்து அவங்க கானான் தேசத்துக்கு மோசே என்ன செஞ்சுறாரு, அழைச்சி கொண்டு போகிறாரு. அப்போ அந்த கானான் தேசத்துக்கு போன பிறகு கர்த்தர் அங்கே என்ன செய்கிறாங்க, 7 விதமான ஜாதிகள் இருக்காங்க. அந்த ஜாதி மக்களை துரத்தி விட்டுட்டு தான் கர்த்தர் நினைச்சாரு இவங்களை இஸ்ரேல் ஜனங்களை அங்கே உட்கார வைக்க போகிறாரு. அதனால் அங்கே போன உடனே அந்த ஜனங்கள் என்ன, அவங்க வந்து விக்கிரகத்தை பின்பற்றினவங்க. அதனால் அவங்க பண்ண வழிபாடு பிரகாரம் நீங்கள் நினச்சக்கூடாது, நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சால் நான் அவர்களை நினச்சிருவேன், பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதனால் நீங்கள் அந்த இடத்துல அவங்கள பிரித்து எடுத்துருக்க ஜனங்களோடு பிரித்து எடுத்துக்கனால நீங்கள் அந்த ஜனங்களோடு நீங்கள் பாவம் செஞ்சாலும் நீங்கள் நினச்சிங்க அற்பட்டு போவீங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தபடியாக சுத்தமான மிருகம் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நான் நினச்சி உங்களுக்கு வித்தியாசம் பண்ணுவேன். நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்கள் பறவைகள் தரையில் ஊறுகிற யாதொரு பிராணியாக இருந்தாலும் உங்களுக்கு என்னது அது வந்து அருவருக்காதிருப்பீர்களாகங்கிறார். நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களிலும் பறவைகளும் தரையில் ஊறுகிற யாதொரு பிராணிகளிலும் உங்களை என்னது காப்பாதிருக்கிறீர்களாக அப்படின்னா கத்தணிச்சது இதெல்லாம் தரையில் ஊறுறதுலாம் எனக்கு வச்சக்கூடாது, சாப்பிட சொல்லியிருக்கிறாரு. அதேமாரி பறவைகள் மிருகங்கள்லாம் விரிக்குழம்பு உள்ளது, அடுத்தால என்னது அசைப்படாதது, விரிக்குழம்பு இருக்கணும் அசைப்படணும். இப்படிப்பட்ட பறவைகள் மிருகங்கள் தான் சாப்பிட சொல்லியிருக்கு. பறவைகள்லாம் லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் இருக்குது. நம்ம என்னென்ன மிருகங்கள் சாப்பிடலாம், என்னென்ன பறவைகள் சாப்பிடலாம், என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே என்ன செஞ்சுட்டோம், லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் நம்ம என்ன படிச்சிட்டோம். அதன்படி என்ன செய்யணும், அதில் சொல்லப்பட்டதின்படி நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும் தர இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதை பற்றி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அது மறந்துட்டுனால லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் இருக்குது, அது வாசித்தா நன்றாக புரிஞ்சுவிடும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறேன், ஆனால் நீங்களும் என்ன செய்யுங்க, எனக்கு ஏற்றபடி நீங்களும் பரிசுத்தவங்களாக இருக்கணும், நீங்கள் என்னுடைய ஜனங்களாக இருக்கணும். அதனால தான் நான் அவங்கள நினச்சிறேன், மற்ற ஜனங்களை விட்டு நான் உங்களை பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் மற்ற ஜனங்களை பிரித்து எடுத்தனால அவங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்குதக்கதாக நான் உங்களுக்கு கட்டளைகளை கொடுத்துருக்கேன். இந்த கற்பனை கட்டளை நீங்கள் என்ன செய்யுங்க, பின்பற்றலைன்னா உங்களுக்கு என்ன செய்யுது, நீங்கள் தேசத்தில் இராதபடிக்கு அற்புண்டு போக பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்தபடியாக சொல்கிறாரு, அஞ்சனை பார்க்கிறவர்களாக இருந்தாலும் சரிதான், குறி சொல்லுகிற ஒரு புருஷனாக இருந்தாலும் சரிதான், ஸ்திரீயாக இருந்தாலும் சரிதான், அவர்களை என்ன செஞ்சிடணுமா, கொலை செஞ்சிடணுமா. அவர்கள் மேலே என்னது கல்லெறிஞ்சு என்ன செய்யணுமா, அவங்கள கொல்லணுமா. ஆனால் அந்த ரத்தப்பிள்ளை அவர்கள் தலையில் தான் இருக்குமே தவிர கொண்டவங்க மேலே என்ன செய்யாது, இருக்காது. அதனால் யாராவது என்ன செய்யக்கூடாது, அஞ்சனை பார்க்கக்கூடாது, குறி சொல்லக்கூடாது. அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி தான், எந்த ஸ்திரியாக இருந்தாலும் சரி தான், அவங்க கொலை செய்யப்படணும்னு சொல்கிறாரு. அடுத்தது 21வது அதிகாரம். 21வது அதிகாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் மோசனைக்கு சொல்கிறாரு, ஆரோன் குமாரனாகிய ஆசாரியர்கள் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கணும். இது எதில், சாவில் தீட்டு. எது, யார் இறந்தால் போனால் இவங்களுக்கு தீட்டு, யார் இறந்தால் போகலாம் போகக்கூடாதுங்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ஆசாரியர்களை வச்சு நம்ம பார்க்குறோம். ஆசாரியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து கர்த்தருக்கு அபிஷேகம் பெற்றவங்க. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, தன்னை ஜனத்தாரில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யக்கூடாது, அங்கே இவங்க என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. போனால் அது அவங்களுக்கு தீட்டாம். அவங்க வந்து யார் யார் இறந்தா போகலாம் அப்படின்னா, தன் தாய், தன் தகப்பன், தன்னுடைய குமாரன், தன்னுடைய குமாரத்தி, குமாரன் குமாரத்தினா தன்னுடைய பிள்ளைகள். அடுத்தல தான் கூட பிறந்த சகோதரன் சகோதரி. சகோதரின்னா புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டவள் இறந்து போயிட்டா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கன்னியாஸ்திரியாக யார் இருந்து இருக்கிறாங்களோ அவர்கள் திட்டு, அவர்கள் இறந்தா போனால் தான் போகலாம். அப்போ யார் இறந்தா போனான்னா, தாய் தகப்பன், தன்னுடைய கூட பிறந்த குமாரி, தன் தாய் தகப்பன், நம்மளுடைய குமாரன் குமாரத்தி, கூட பிறந்த சகோதரன் சகோதரி, திருமணம் முடியாதவர்களாக இருந்தால், இப்படிப்பட்ட சாவுகளுக்கு மட்டும்தான் ஆசாரியர்கள் என்ன செய்யலாம், போகலாம். மற்றவர்கள் மறித்து போனால் அவங்க சாவுக்கு என்ன செய்யக்கூடாது, இவங்க போகக்கூடாது. போனால் அவங்க இது தீட்டுப்பட்டவங்களாம் ஆயிடுவாங்களாம். அதனால் இது வந்து ஆசாரியர்களுக்குள்ளது. அடுத்தபடியாக தன் ஜனத்தில் யார் பெரியவனாக இருக்கிறாங்களோ, பெரியவனாகிய அவன் வேறு ஒருவனுக்காக தன்னை என்ன செய்யக்கூடாது, பரிசுத்த குலத்தில் ஆக்கி தீட்டுப்படுத்தக்கூடாது. தன் ஜனத்தில் பெரியவனாகிய அவன் வேறொருவனுக்குன்னா, கர்த்தரை பின்பற்றாதவங்க பெரியவர்களாக இருக்கான்னு வச்சுக்கிடும். அது எந்த எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரிதான், அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்யக்கூடாது, பெய்யிட்டு தன்னை என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாதான் இறந்ததுக்கு. அப்புறம் தங்கள் தலையை யாரெல்லாம் தலையை என்ன செய்யக்கூடாதுன்னா, மொட்டை அடிக்கக்கூடாதான். தலையை வந்து மொட்டை அடிக்கக்கூடாதான். தங்கள் தாடியில் ஓரங்களை என்ன செய்யக்கூடாது, சிரைக்கக்கூடாதான். தாடியை ஓரங்களை சிரைக்கக்கூடாது. தேகத்தை என்ன செய்யக்கூடாது, கீறிகளை கூடாது. தேகத்தை தன்னுடைய சரீரத்தை எரிச்சிடாங்க, யாராவது இறந்து போனாங்கன்னு சொல்லி தேகத்தை எரிச்சக்கூடாது, கீறக்கூடாது. தாடியின் ஓரத்தை நினச்சக்கூடாது, சிரைக்கக்கூடாது. தலையை நினச்சக்கூடாது, மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா அன்றைக்கி இப்படிலாம் மொட்டை அடிக்கிறாங்க, தாடியின் ஓரத்தை கட்டுறாங்க, அடுத்தால தன்னை நினச்சிடறாங்க, கீறி கொள்கிறாங்க. அதனால் இப்படிப்பட்டதெல்லாம் நினச்சக்கூடாதான், செய்யக்கூடாதான். அப்புறம் தங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காத பிடிக்க இருந்துச்சோமா, இருக்கிற தேவனுடைய நாமத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்காது கூட. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறனால நீங்களும் நினச்சிங்க எனக்கு பரிசுத்தராக இருக்கணும் அப்படிங்கிறாரு. அடுத்தல கர்த்தரின் தகன பலிகள், அடுத்தல அந்த கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய அப்பங்கள், இதெல்லாம் என்ன செய்யணுமா, பரிசுத்தமாக கர்த்தருக்கு தகுந்த பலினா நம்ம சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலின்னு சொல்லி நிறைய பலிகள், 6 விதமான பலிகள் பார்த்தோம். அந்த பலிகளுடைய செலுத்தும் போது அந்த பலிகள் என்ன செய்யணும், அது கர்த்தருக்கு என்ன செய்யணும், பரிசுத்தமாக என்ன செய்யணும், நம்ம செலுத்தணுமா. கர்த்தருக்கு செலுத்தக்கூடிய அப்பம், போஜன பலியெல்லாம் அப்பத்தை செலுத்துறோம்ல, அப்படி அப்பங்களை செலுத்தும் போது அதை என்ன செய்யணுமா, பரிசுத்தமாக செலுத்தணுமா. பரிசுத்தமாக செலுத்த மாற்ற தான் கர்த்தர் ஏற்றுக்கூடாது. எதுனா வேசியாக இருந்துக்கிட்டு இல்லை கற்புக்குள் எந்தவளாக இருந்துட்டு இப்படிப்பட்டவர்களை நினச்சக்கூடாது, அதில் நினச்சக்கூடாது, செலுத்தக்கூடாது. அது மாத்திரமில்ல, வேசியையும் கற்புக்குள் எந்தவர்களை நினச்சது ஆசாரியர்கள் நினச்சக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அவங்க வந்து ஊழியம் செய்கிறதுனால கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களாக இருப்பதனால ஒரு வேசி அப்படின்னு தெரிஞ்சிட்டுன்னா அவங்க நினச்சக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது. அடுத்தவங்களோடு போய் கற்பு குழஞ்சிட்டு அப்படின்னா அவங்களே நினச்சக்கூடாது, அவங்க திருமணம் முடிக்கக்கூடாது. தன் புருஷனால் தள்ளப்பட்ட ஸ்திரீயே வந்து திருமணம் முடிச்சு கொடுத்துருக்கு, ஆனால் புருஷனால் தள்ளப்பட்டுட்டா இப்போ தனியாக இருக்கிறா. அப்படிப்பட்ட விதவையே நினச்சக்கூடாது, திருமணம் முடிக்கக்கூடாது ஆசிரியர்கள். அவன் தேவனுடைய அப்பத்தை நினைச்சதான் செலுத்துகிறான், தேவன் கர்த்தருக்கு அப்பத்தை செலுத்துறப்படினால அவன் நினச்சது பரிசுத்தமாக இருக்கணுமா. அதனால் பரிசுத்தமாக இருக்கிறனா, பரிசுத்தராக இருக்கிற அப்படின்னால நீங்களும் நினச்சிங்க எனக்கு முன்பாக பரிசுத்தர்களாக இருக்குன்னு சொல்லி மோசே மூலமாக கர்த்தர் ஆரோனுக்கும் ஆரோனுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்ன சொல்கிறார். அடுத்தபடியாக ஆசாரனுடைய குமாரத்தி இருக்காரு. ஆசாரனுடைய குமாரத்தி வந்து வேசித்தனம் பண்ணிட்டான்னு வச்சுக்கிடும். அவள் தன்னோட வேசித்தனம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டா அப்படின்னா அவளுக்கு தன் தகப்பனை நினச்சிட்டாலாம் பரிசுத்த குலத்தில் ஆக்கிட்டாலாம். ஏன்னா வந்து ஆசாரியனாக இருக்கிறதுனால ஆசாரனுடைய குமாரத்தி யார்ட்டையாவது வேசித்தனம் பண்ணிட்டா ஆசாரியன்னு நினச்சிடா பரிசுத்த குலத்தில் ஆக்குறாலாம்.
அப்போ அப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா அவளை என்ன செஞ்சிடணுமா, அக்கினியில் என்ன செஞ்சிடணுமா, சுட்டு எரிச்சு போட்டுடணுமா. அடுத்தபடியாக தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாகிய தன் சிரசில் அபிஷேகம் வார்க்கப்பட்டவனும் அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்க முடியும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டமா இருக்கும் எவனோ அவன் என்ன செய்யறான்னா தன் பாகையை என்னச்சக்கூடாதான் எடுக்கக்கூடாதான், தன் வஸ்திரங்களை கிழித்து போடக்கூடாது. யாராவது இறந்து போயிட்டாலோ இல்லை எதுக்காக வந்தாச்சுன்னா இவங்க வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்யறதுக்குன்னு சொல்லி அபிஷேகம் பண்ணப்பட்டதுனால அவங்களுக்குன்னு கர்த்தர் என்ன செய்றாரு, அவங்க கத்த கொடுத்த வஸ்திரத்தை தான் அவங்க என்ன செய்யணும் அணியணுமே தவிர மற்ற வஸ்திரத்தை நினைச்சக்கூடாது, அணியக்கூடாது. அது வரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான தலையில் உள்ள கிரீடத்தை அவங்க நினைச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. பாகை எண்ணிச்சு தலையில் கட்டிக்க பாகை எண்ணிச்சக்கூடாது, எடுக்கக்கூடாது. வஸ்திரத்தை கிழிக்கக்கூடாது. அது மாதிரில பிரேதங்கிறக்க இடத்துக்கும் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. அநேகர் யாராவது மறித்து போனால் நினச்சிவாங்க வஸ்திரங்களை கிழிப்பாங்க, மொட்டை போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் இப்படிப்பட்டதுக்கு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. பிரேதம் இருக்கிற இடத்துக்கு கூட ஆசாரியன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியன் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா இது வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட பாகை வஸ்திரங்களை கலட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ அங்கே போனால் என்ன செய்யணும், கலட்டணும். அதனால் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து அவங்க என்ன செய்யக்கூடாது, இப்படி மறித்து போயிட்டாங்கன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்படி போனால் கர்த்தருடைய பரிசுத்த இடத்த குளத்தில் ஆக்கி போட்டதுக்கு சமமாக. அதனால் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாதான். காரணம் தேவனுடைய அபிஷேக சாயலம் என்ன கிரீடம் அவன் தலையில் என்னச்சுதான் இருக்கிறதான், அபிஷேகத்தாலும் தலையில் இருக்கிறதுனால ஆரோன் யார், ஆரோனுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் கன்னியாக இருக்கிற ஒரு பெண்ணை என்ன செய்யலாம், ஒரு ஆசாரியன் வந்து திருமணம் செய்யலாம். கன்னியாக இருக்கிற வாலிப பிள்ளை தான் நினச்சணும் அவங்க திருமணம் செய்து முடிக்க வேண்டுமே தவிர வந்து ஒரு விதவையாக இருக்கிறான்னு வச்சுக்கிறா, இல்லைன்னா புருஷனில் தள்ளப்பட்டவளாக இருக்கிறா, இல்லை கற்பு குழந்தைவளாக இருக்கிறா, இல்லை ஒரு வேசியாக இருக்கிறா, இப்படிப்பட்டவர்களாக இருந்தாச்சுனாலும் அந்த கன்னியை எண்ணிச்சக்கூடாது, இவங்க திருமணம் செய்யக்கூடாது. அவங்க அபிஷேகம் தாயில் அவங்க மேலே இருக்கிறனால, அபிஷேக கிரீடம் அவங்களுக்கு மேலே இருக்கிறனால அவங்க என்ன செய்யணும், ஒரு வாலிப பிள்ளை தான் கன்னியாக இருக்கிற நல்ல பரிசுத்த உள்ள பிள்ளை என்ன செய்யணும், அவங்களை திருமணம் செய்து முடிக்கணுமா. மற்றவங்களை திருமணம் செய்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அவன் தன் வித்தை தன் ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த குலைச்சலாக்காதபடிக்கு இருக்கணுமா. அதனால் நான் அவர்களை என்ன செய்தேன், நான் பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்படி 6 பிள்ளைகள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம எல்லாம் பார்த்துக்கிறோம். அடுத்தபடியாக பின்னும் கர்த்தர் என்ன செய்கிறார், மோசே நோக்கி சொல்கிறாரு, நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உன் சந்ததியாருக்குள்ளே அங்கவினம் உள்ளவன் தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை செலுத்த முடியும். யார் வந்து அங்கவினம் உள்ளவனாக இருக்கிறான்னு வச்சுக்கிடும், அங்கவினம் உள்ளவனாக இருந்தாச்சுன்னா அவன் என்ன செய்ய தலைமுறை தோறும் தேவனுடைய அப்பத்தை என்ன செய்யக்கூடாது, செலுத்த முடியாது, சேரலாகாது. ஆசாரியன் ஒரு ஆசாரியன் அங்கே உணவாக இருக்கிறான் அப்படின்னா அப்பத்தை என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் சன்னிதானத்தில் போய் செலுத்துக்கு சேரக்கூடாது. அதேபோல் ஒரு அங்க உணமுள்ள ஒருவனும் அங்கே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அணுகக்கூட கூடாது, உள்ளேயும் போகக்கூடாது, பக்கத்துலேயும் போகக்கூடாதான். அதே மாதிரி குருடன், சப்பானி, இல்லை குறுகின அல்லது நீண்ட அவயமுள்ளவனாக இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம், இல்லை கால் விழுந்தவன், கை விழுந்தவன், கூணன் அல்லது குள்ளன், பூவிழுந்த கண்ணன், சொரியன், அசுர் உள்ளவன், விதை நசுங்கினவன், இப்படிப்பட்டவர்களும் என்ன செய்யக்கூடாது, இவர்களும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாது, பிரவேசிக்கக்கூடாது. இப்போ கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கக்கூடாது, அது பக்கத்தில் அங்கே அணுகக்கூடாது, தேவனுடைய அப்பத்தை செலுத்துக்கு சேரக்கூடாதான். அதில் யாரெல்லாம் நம்ம பார்த்தோம், அங்கனம் உள்ளவன், குருடன், சப்பானி, குறுகினல் நீண்ட அவயம் உள்ளவன், கால் விடுந்தவன், கையொடிந்தவன், கூணன், குள்ளன், பூவிழுந்த கண்ணன், சொரியன், அசர் உள்ளவன், விதை நசுங்கினவன், இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது, போகக்கூடாதான். ஆசாரனாகிய ஆரோனின் சந்ததியாரில் யாராவது அங்கவண்ணம் உள்ளவனாக இருக்கிறோன்னு வச்சுக்கிடும், அவங்க கர்த்தருக்கு என்ன செய்யணும், தகன பலியை எரிச்சக்கூடாது, செலுத்த போகக்கூடாதான். கர்த்தருக்கு தகன பலியும் செலுத்தக்கூடாது, அப்பமும் செலுத்தக்கூடாது. அங்கவண்ணமாக இருக்கிறவன் அவன் தேவனுக்கு அப்பத்தை சேரலாகாதுன்னு சொல்லி பார்க்குறான். அவன் தன் தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்தமானதிலும் அவங்க மற்ற பரிசுத்தமானகளிலும் அவங்க என்ன செய்யலாம், புசிக்கலாம். பரிசுத்தமாக இருக்கிறது மட்டும்தான் அவங்க என்ன செய்யணும், புசிக்கணும் தவிர மற்ற அப்பத்தெல்லாம் அவங்க நினச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது வந்து தேவனுடைய அப்பமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் மற்றும் பரிசுத்தமானதாக இருக்கிறது மட்டும்தான் என்ன செய்யணும், புசிக்கணும் தவிர மற்றது புசிக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தலாம் ஆசாரியெல்லாம் அங்கனம் உள்ளவன் ஒருவன் இருக்கிறான்னா அவன் பரிசுத்த ஸ்தலங்களே பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு
திரைக்குள்ளே கூட என்ன செய்யக்கூடாதான் போக முடியாது. அந்த திருச்சிலை போட்டிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம்ல, அந்த திருச்சிலைக்குள்ளெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அவங்க போகக்கூடாதான். பலிபீடத்து அண்டையில் என்ன செய்யக்கூடாது, அவங்க சேரக்கூடாதான். அப்படியே பரிசுத்த குளத்தில் அப்படி திரைக்குள்ளேயும் போகக்கூடாது. அதில் பலிபீடத்து அண்டையில் சேராதபடிக்கு என்ன செய்யணுமா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்றார், நான் நான் பரிசுத்தமாக, அதனால் நீங்கள் பரிசுத்தமாக இருந்து தான் செய்யணுமே தவிர பரிசுத்தம் இல்லாதவரும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறார். இப்படி மோசே இவைகளை என்னுடைய ஆரோனோடும் அவன் குமாரனோடும் இஸ்ரவேல் புத்திரனோடும் இஸ்ரவேல் புத்திர அனைவரோடும் கொண்டு என்ன சொல்றாரு, சொல்லி சொல்றார். மோசே இவைகளை ஆரோன் அவன் குமாரன் இஸ்ரவேல் புத்திர அனைவரோடும் கூட என்ன செய்றாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.